அவர்களுக்கு நிர்வாகிகள், குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், அவர்கள் தானே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்சியை தலைமை தாக்கி வழிநடத்துவார்கள். அவர்கள் 26 தேர்தல்ங்கிறது இன்னும் 17 மாசம் தான் இருக்கு, 1.5 ஆண்டு தானே இருக்கு. அதனால அதற்கு எப்படி பணியாற்றணும், கிளை அமைப்புகள் எல்லாம் பலப்படுத்துறது, பூத் கமிட்டிகளை பலப்படுத்துறது, ஒன்றியமாக போய் எல்லா நிர்வாகிகளையும் செயல்பட வைப்பது, அதுக்கான ஆலோசனைகள் வரும். உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தேனி பிடிச்ச ஊர். இப்போ கூட எங்கள் வீடெல்லாம் கட்டிட்டு வரல, ஒரு வீடு லீஸுக்கு எடுத்துட்டு ஒரு 3 வருஷமா இங்கே வரணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நம்ம நிர்வாகிகள் எனக்கு வீடு பார்த்துட்டே இருந்தாங்க, தவிர சரியான வீடுகள் அமையல. இப்போ தேனியில் உங்கள் ஊருக்கே குடி வந்துட்டேன். அதான் மாதம் 2-3 நாட்கள் இங்கே வருவேன். இங்கே ஒன்றும் ஒரே ஒரு பத்திரிகையில் இருந்தாங்க, ஆண்டிப்பட்டியில் போட்டியிட போகிறேன், உசிலம்பட்டியில், அப்படிலாம் எந்த முடிவு எடுக்கல. தேனியில் வந்து தங்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இப்போதான் நிறைவேறிருக்கு, வந்துட்டாங்க. அது 1000 சொல்லுவாங்க. போடி அவர் ஓபிஎஸ் தொகுதி, அதில் போய் அவர் தான் நல்லா சிறப்பான எம்எல்ஏ செயல்படுறாரு, அந்த தொகுதியை போய் இறங்குதுன்னு சொல்றீங்க. இல்லை, அப்படி நான் தேனி மாவட்டத்தில் போட்டியிடுறதை பற்றியே இன்னும் முடிவு எடுக்கல, எங்கே போட்டியிடுறதுங்கிற முடிவு எடுக்கல. தேனியில வந்து தங்கணுங்கிற நீண்ட நாள் ஆசை, அதுக்காக நான் வந்து இப்ப தங்க ஆரம்பிச்சேன். அப்படிலாம் நான் இன்றைக்கு நடத்தது அவங்களுடைய அது விருப்பம். அது வந்து இங்கே கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்கு எனக்கு அளிச்சிருக்காங்க. தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி இந்த ஊரோட எனக்கு ஒரு பிணைப்பு உண்டுன்னு தெரியும் உங்களுக்கு. 99 நான் வெற்றி பெற்றேன், 2004 நான் வெற்றி பெறலையே. இருந்தாலும் 2010 வரைக்கும் இங்கே தானே இருந்தேன், உங்களுக்கு தான் தெரியுமா. அதிமுக விட அதிக வாக்குகள் வாங்கினதுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. வெற்றி பெறணும் அப்படிங்கிற உறுதியோட போட்டிக்கிட்டோம். எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. பணநாயகத்தை ஜனநாயகத்தால் வெல்ல முடியவில்லை என்பதுதான் தெரியுது. சரி, இதுக்கு தகுந்த மாதிரி வருங்காலங்களில் நமது அணுகுமுறையை மாற்றிக்கணுங்கிறது தெரியுது. அதாவதுங்க, இப்ப நான் கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த பட்ஜெட் ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், இளைஞர்கள், தாய்மார்கள், இவர்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு தொலைநோக்கு பட்ஜெட். வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கும், மாணவர்களுக்கு கல்வி கடன் பற்றியும், இன்னும் வேலை வாய்ப்புகள் பற்றியும், விவசாயிகளுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும், ஒரு வல்லரசு நாடாக, ஒரு சிறந்த நாடாக உருவாகுவதற்கான தொலைநோக்கு திட்டத்தோடு இந்த திட்டம், இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன நான் தான் நேற்று நான் சொல்லியிருந்த மாதிரி, தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டம் இல்லைங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மள்ட்ட இருக்கே தவிர, இன்றைக்கு இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் இது. இதுல தனிந்த ஒவ்வொருக்கா எனக்கா ஒரு வளர்ச்சி, என் தொகுதிக்கா வளர்ச்சி, என் தொகுதிக்கு திட்டம் கொடுக்கல அப்படின்னு பாக்கிறதை விட, இது இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட். குறிப்பா இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு, ஏழை மக்களுக்கு முன்னேற்றம் வருவதற்கான பட்ஜெட்டாக தான் நான் பார்க்கிறேன். உங்களுக்கே தெரியும், ஆந்திரா இப்பதான் ஒரு ஸ்டேட்டா பிரிஞ்சு அங்க நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்கு தேவை இருக்கு. இன்னொன்னு கூட்டணியில இருக்காங்க. நீங்க கேட்கிற கேள்வியை நான் அப்படி கேட்கிறேன். அகிலேஷ் யாதவ் முந்தா நாள் என்ன பேசுறாரு, பாஜக கூட்டணி ஆட்சி நிக்காது, இதுக்கு ஆயுள் காசம் கம்மின்னு சொல்றாரு. இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது, 5 ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்வோம், மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறத உணர்த்துற விதமா கூட்டணி கட்சிகள், குறிப்பா எல்லாமே இது வந்து ப்ரீபோல் அலையன்ஸ், அதுல சப்போர்ட்டா இருக்கிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு
இவர்கள் இவங்க எல்லாம் அந்த மாதிரி இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் பிரச்சாரத்தை எல்லாம் முறியடிக்கிற மாதிரி இப்ப நீங்களே கேள்வி கேட்கறீங்க. பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிறைய நிதி ஒதுக்கி இருக்காங்களேன்னு. கரெக்டா? நீங்க என்ன சொன்னீங்க? சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் எந்த நேரத்திலயும் இந்த கூட்டணியிலேருந்து போயிடுவாங்க அப்படின்னு பேசுனதெல்லாம் போய் அங்க ஒண்டி நிறைய கொடுத்துட்டீங்களேங்கிற பேசுற மாதிரி தான் இன்றைய காலம் உருவாயிருக்கு. 28 மாநிலங்களுக்கு வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இதுல அந்த பல மாநிலங்களுக்கு தேவையான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு தேவையான சிறப்பு திட்டங்களையும் வருங்காலத்தில் 4 பட்ஜெட் இருக்கு, அதில் அறிவிப்பாங்க. இப்பயும் சொல்றாரு. இப்பயும் நான் நேற்று கூட அன்னைக்கு மீட்டிங்ல இந்த திமுக மின் கட்டணம் போன்ற விலைவாசி உயர்வுகளுக்கு ஆர்ப்பாட்டத்தில் கூட நான் தான் பேசினேன். என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் முதலையா ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம் சொல்லி என்டிஏ கூட்டணி நாங்கள் 2026 தமிழ்நாட்டில் முதல் முறையா கூட்டணி ஆட்சி அமைப்போம். என்னங்க நிச்சயம் உறுதியாக அது மாதிரி செய்வோம், அதை பெற்றும் தருவோம். அதான் 26 தேர்தலுக்கு தயாராவது பற்றிய கூட்டம் தான். தீர்மானங்கள்லாம் போடல. அவர்களுக்கு நிர்வாகிகள், குறிப்பா மாவட்ட செயலாளர்கள், அவர்கள் தானே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் கட்சியை தலைமை தாக்கி வழி நடத்துவார்கள். அவர்கள் 26 தேர்தல்ங்கிறது இன்னும் 17 மாசம் தான் இருக்கு, 1.5 ஆண்டு தானே இருக்கு. அதனால அதற்கு எப்படி பணியாற்றணும், கிளை அமைப்புகள் எல்லாம் பலப்படுத்துறது, பூத் கமிட்டிகளை பலப்படுத்துறது, ஒன்றியமாக போய் எல்லா நிர்வாகிகளையும் செயல்பட வைப்பது, அதுக்கான ஆலோசனைகள் வரும். உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தேனி பிடிச்ச ஊர். இப்போ கூட எங்க வீடெல்லாம் கட்டிட்டு வரல, ஒரு வீடு லீஸுக்கு எடுத்துட்டு ஒரு 3 வருஷமா இங்க வரணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நம்ம நிர்வாகிகளுக்கு வீடு பார்த்துட்டே இருந்தாங்க தவிர சரியான வீடுகள் அமையல. இப்ப தெரியல, உங்க ஊருக்கே குடி வந்துட்டேன். அதான் மாதம் 2-3 நாட்கள் இங்க வருவேன். இங்க ஒன்றும் ஒரே ஒரு பத்திரிகையில் இருந்தாங்க, ஆண்டிப்பட்டியில் போட்டியிட போறேன், உசிலம்பட்டில், அப்படிலாம் எந்த முடிவு எடுக்கல. தேனியில வந்து தங்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இப்பதான் நிறைவேறிருக்கு, வந்து தங்க. அது 1000 சொல்லுவாங்க. போடி அவர் ஓபிஎஸ் தொகுதி, அதுல போய் அவர் தான் நல்லா சிறப்பான எம்எல்ஏ செயல்படுறாரு, அந்த தொகுதியை போய் இறங்குதுன்னு சொல்றீங்க. இல்ல, அப்படி நான் தேனி மாவட்டத்தில் போட்டியிடுறதை பற்றியே இன்னும் முடிவு எடுக்கல, எங்க போட்டியிடுறதுங்கிற முடிவு எடுக்கல. தேனியில வந்து தங்கணுங்கிற நீண்ட நாள் ஆசை, அதுக்காக நான் வந்து இப்ப தங்க ஆரம்பிச்சேன். அப்படிலாம் நான் இன்றைக்கு நடத்துவது அவங்களுடைய அது விருப்பம். அது வந்து இங்கே கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்கு எனக்கு அளிச்சிருக்காங்க. தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி இந்த ஊரோட எனக்கு ஒரு பிணைப்பு உண்டுன்னு தெரியும் உங்களுக்கு. 99 நான் வெற்றி பெற்றேன், 2004 நான் வெற்றி பெறலையே. இருந்தாலும் 2010 வரைக்கும் இங்க தானே இருந்தேன், உங்களுக்கு தான் தெரியுமா. அதிமுக விட அதிக வாக்குகள் வாங்கினதுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. வெற்றி பெறணும் அப்படிங்கிற உறுதியோட போட்டிக்கிட்டோம். எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. பணநாயகத்தை ஜனநாயகத்தால் வெல்ல முடியவில்லை என்பதான் தெரியுது. சரி, இதுக்கு தகுந்த மாதிரி வருங்காலங்களில் நமது அணுகுமுறையை மாத்திக்கணுங்கிறது தெரியுது. அதாவது ஜூன் 4க்கு பிறகு அவர் மாற்றங்கள் வரும்னு சொன்னார். இதுல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அழிக்க பாக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் பொய்ங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கார். அம்மாவுடைய கட்சி நல்லா இருக்கணும், அவர் டிடிவி தினகரன் பின்னால் எல்லாம் அணிவிப்பாங்க அப்படின்னு சொன்னது வந்து
நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்னா, அம்மாவுடைய தொண்டர்கள் விரும்புகின்ற தலைமையை யாருங்கிறத இவர் மூலம் அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதுபோல நடுநிலையான மனிதர் டிடி விஜயநாயகர் அதை செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில அதிமுக தொண்டர்கள் இவர் பின்னாடி திரளுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். அதாவது பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி தலைமை ஏற்கிற வரை அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர், ஒரு பதவி வெறியர், என்னென்ன வார்த்தை சொல்லலாம், ஒரு துரோக சிந்தனை உள்ளவர், தான் ஒண்டி தான் இருக்கணும், அது யாரும் இருக்கக்கூடாது நினைக்கிற ஒரு மனிதரால் இந்த இது போன்ற நீங்க எல்லாம் விருப்பப்படுற மாதிரி அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணைங்கிறத தடைகள்ல இருக்கிறது அவர் மாத்திரம்தான் நான் நம்புறேன், நான் நினைக்கிறேன். நீங்க தான் ஊடகத்தை சேர்ந்தவங்க தான் சொல்லணும் அவங்க சுற்றுப்பயணத்துக்கு. நான் என்ன சொல்றது, அது அவங்களோட உரிமை. அவங்க சுற்றுப்பயணம் போறாங்க. அது அவர்களது ஆசை, அவங்க அதை செய்யறாங்க. அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைவார்கள், ஒன்றிணைவார்கள், திமுகவை வீழ்த்துவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல, அம்மாவுடைய தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளவுதான். நீங்க தான் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க, பண்ணைய பழனிசாமியோட சேருவீங்களான்னு. நான் அதை பத்தி, நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்க கட்சியோட ஆலோசனை கூட்டம், இதுல இன்னொரு கட்சியோட இணைவீங்களான்னு கேட்கிற கேள்வியே அர்த்தம் பெற்றது. இன்னொன்னு சொல்ல போனா, நாங்க என்ன காரணத்துக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 7 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினோமோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாதப்ப அந்த கேள்வியே தவறானதுங்கிறத நான் நினைக்கிறேன். என்னது இந்தியா கூட்டணிக்கான பட்ஜெட்டா? இல்ல, இந்திய கூட்டணிக்கான பட்ஜெட்டை எப்படி தாக்கல் செய்வாங்க? அதாவதுங்க, இப்ப நான் கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த பட்ஜெட் ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், இளைஞர்கள், தாய்மார்கள் இவர்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு தொலைநோக்கு பட்ஜெட். வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கும், மாணவர்களுக்கு கல்வி கடன் பற்றியும், இன்னும் வேலை வாய்ப்புகள் பற்றியும், விவசாயிகளுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் ஒரு வல்லரசு நாடாக, ஒரு சிறந்த நாடாக உருவாகுவதற்கான தொலைநோக்கு திட்டத்தோடு இந்த திட்டம், இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன, நான் தான் நேற்று நான் சொல்லியிருந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டம் இல்லைங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மள்ட்ட இருக்கே தவிர, இன்றைக்கு இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் இது. இதுல ஒவ்வொருக்கா எனக்கா ஒரு வளர்ச்சி, என் தொகுதிக்கா வளர்ச்சி, என் தொகுதிக்கு திட்டம் கொடுக்கல அப்படின்னு பாக்கிறதை விட, இது இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட். குறிப்பா இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு, ஏழை மக்களுக்கு முன்னேற்றம் வருவதற்கான பட்ஜெட்டாக தான் நான் பார்க்கிறேன். உங்களுக்கே தெரியும், ஆந்திரா இப்பதான் ஒரு ஸ்டேட்டா பிரிஞ்சு அங்க நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்கு தேவை இருக்கு. இன்னொன்னு கூட்டணியில இருக்காங்க. நீங்க கேட்கிற கேள்வியை நான் அப்படி கேட்கிறேன். அகிலேஷ் யாதவ் முந்தா நாள் என்ன பேசுறாரு? பாஜக கூட்டணி ஆட்சி நிக்காது, இதுக்கு ஆயுள் காசம் கம்மின்னு சொல்றாரு. இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது
5 ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்வோம், மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத உணர்த்துற விதமா கூட்டணி கட்சிகள் குறிப்பா எல்லாமே இது ப்ரீபோல் அலையன்ஸ், அதுல சப்போர்ட்டா இருக்கிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு இவர்கள் இவங்கெல்லாம் அந்த மாதிரி இண்டி கூட்டணியை சேர்ந்தவர்கள் பிரச்சாரத்தை எல்லாம் முறியடிக்கிற மாதிரி இப்ப நீங்களே கேள்வி கேட்கிறீங்க, பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிறைய நிதி ஒதுக்கி இருக்காங்களேன்னு. கரெக்டா? நீங்க என்ன சொன்னீங்க? சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் எந்த நேரத்திலயும் இந்த கூட்டணியில இருந்து போயிடுவாங்க அப்படின்னு பேசுனதெல்லாம் போய் அங்க ஓடி நிறைய கொடுத்துட்டீங்களேங்கிற பேசுற மாதிரிதான் இன்றைய காலம் உருவாயிருக்கு. 28 மாநிலங்களுக்கு வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இதுல அந்த பல மாநிலங்களுக்கு தேவையான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு தேவையான சிறப்பு திட்டங்களையும் வருங்காலத்தில் 4 பட்ஜெட் இருக்கு, அதில் அறிவிப்பாங்க. இப்பயும் சொல்றாரு, இப்பயும் நான் நேற்று கூட அன்னைக்கு மீட்டிங்ல இந்த திமுக மின் கட்டணம் போன்ற விலைவாசி உயர்வுகளுக்கு ஆர்ப்பாட்டத்தில் கூட நான் தான் பேசினேன். என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் முதலையா ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம் சொல்லுங்க. என்டிஏ கூட்டணி நாங்கள் 2026 தமிழ்நாட்டில் முதல் முறையா கூட்டணி ஆட்சி அமைப்போம். என்னங்க நிச்சயம் உறுதியாக அது மாதிரி செய்வோம், அதை பெற்றும் தருவோம்.